பொன்மொழிகள் என்கிற தலைப்புக்கு கீழே நம்ம வந்து சில இதெல்லாம் அங்கங்கே சொல்லியிருக்கிற சாஸ்திரங்கள்லேருந்து எடுத்து அதை சாரமாக திரட்டி சொல்லிகிட்டு இருக்கோம், அதை பார்த்துட்டு இருக்கோம். நேற்றுக்கு டே 1 பார்த்தோம், இன்றைக்கி வந்து டே 2. வந்து யாருடைய ரொம்ப எல்லாத்தையும் நினச்சி நொந்து நொந்து போனவாளுக்காக இது சொல்கிறது. யாருடைய குலத்தில் வந்து தோஷம் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற குறைபாடுகளெல்லாம் வந்து எப்போதுமே ஒரு குறையாக நினச்சிட்டு இருக்காதீங்கோ அப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்தது. அப்புறம் யாராவது வியாதிக்காரால் இருக்கா நித்தியமாக நீங்கள் அவளை சேவை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதை மனசில் வச்சுக்கோங்க. வியாதியினால் ஒரு தரமாவது வியாதி வராமல் இருந்தவான்னு யார் இருக்கா? எல்லாருக்குமே வியாதி வந்துட்டுருக்கு, போயிட்டுருக்கு. அதையும் பொருட்படுத்தாதுங்கோ. அப்புறம் கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா கஷ்டம் வந்து யாருக்கு வரல சொல்லுங்க, எல்லாருக்குமே வருது. அதனால் கஷ்ட காலத்தில் கொஞ்சம் தைரியமாக இருங்கோ, மனசை தளர விடாதீங்கோ. அப்புறம் வந்து சௌக்கியமாக இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அதுவும் தப்பு, பெரிய தப்பு. எல்லாரும் எப்போதும் சதா சர்வ காலமும் சௌக்கியமாக இருக்கிறது இல்லை. ஓகே, வாழ்க்கையில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனால் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், நல்ல காலம் வரப்போகிறது அப்படின்னு. எண்ட் ஆஃப் த டனல்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு இருட்டு குகையில் வந்துட்டுருக்க ஒரு டனல்னா, டனல் முடிஞ்ச உடனே லைட் இருக்கும். ஸோ அதனால் அது மாதிரி ஒரு இருட்டில் போயிட்டுருக்கல, அவ்வளோதான். ஆச்சாரா குலமாக்கியாதி தேசமாக்கியாதி பாஷணம் சம்பிரமஹா ஸ்னேகமாக்கியாதி வபுராக்கியாதி போஜனம் அப்படின்னு. ஆச்சாரம் வந்து நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் உங்களுடைய குலம், உங்கள் ஃபேமிலிக்காரா எப்படி இருப்பா, உங்கள் ஃபேமிலி எப்படிங்கிறத உங்களுடைய நடவடிக்கையை வச்சு எடை போடுவா. அதனால் நீங்கள் எப்போதுமே ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க, குலத்துக்கு மரியாதை இருக்கட்டும். அப்புறம் தேசமாக்கியாதி பாஷணம், நீங்கள் என்ன எப்படி பேசுகிறீங்கிறத வச்சே நீங்கள் எந்த ஊர், ஸ்ரீலங்கானா ஸ்ரீலங்கா தமிழ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கேரளானா கேரளா தமிழ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வச்சு ஒரு அவளுடைய நாடும் அவளுடைய தேசம் ஸ்டேட்டும் அதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. அப்புறம் வந்து சம்பிரமஹா ஸ்னேகமாக்கியாதி, அதாவது பரபரப்பு எவ்வளோக்கு இருக்கோ அவ்வளோக்கு நீங்கள் அன்பாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் வழுக்கி விழுந்து மண்டையை உடச்சிக்கணும்னு சொல்லலை. அதாவது கொஞ்சம் யாராவது வந்தான்னா வரட்டமே அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒருத்தரை வந்து கூப்பிட்டாச்சு, இன்வைட் பண்ணியிருக்கோன்னா அவளை போய் வெளியில் போய் கூட்டிட்டு வரணும், ஆற்றுக்குள்ளே வரட்டுமே, இங்கே தான் என் ஃப்ரெண்டு தானே வரட்டும் அப்படின்னு அப்படி இருக்கக்கூடாது, அலட்சியமாக இருக்கக்கூடாது. சம்பிரமஹா ஸ்னேகமாக்கியாதி வபுராக்கியாதி போஜனம், அவனை சரீரத்தை உடம்பை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவன் சாப்பிட்டாச்சா இல்லையான்னு. கேட்குறது தப்பு இல்லை, சாப்பாடு எக்ஸ்ட்ரா இருந்தால் பொதுவாக அவனை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்கிறேன். அப்புறம் வந்து பொண்ணு இருக்கா அப்படின்னா அவளை வந்து ஒரு நல்ல குலத்தில் கல்யாணம் பண்ணுறதுக்கு பெற்றோர்கள் வந்து நிறைய எஃபர்ட் போடணும். ஏனோ தானோன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துடக்கூடாது, அதுக்கு வந்து கொஞ்சம் அவசரப்படக்கூடாது அந்த விஷயத்தில். அப்புறம் வந்து ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அவனை வந்து படிப்பு அவனுக்கு ஏதாவது கொடுத்துட்டுருக்கணும். சம்மர் பிரேக்காக இருந்தால் கூட அவன் ஏதாவது கொஞ்சம் படிக்கணும், அடுத்த இயர்னுடைய பாடத்தை அப்படி ஏதாவது, இல்லைன்னா மாரல் லெசன்ஸ் இந்த மாதிரி படிக்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு எதிரி இதாக இருக்கான்னா அவனை வந்து ஒரு துக்கப்படும்படியே அவனுக்கு ஒரு இது கொடுக்கணும், அவனுக்கு துக்கத்தை தான் கொடுக்கணும் உங்கள் எதிரிக்கு. அப்புறம் வந்து நண்பன் ஒருத்தர் இருக்கான்னா அவனை நல்ல காரியத்தில் ஈடுபடுத்தணும் அப்படின்னு. அப்புறம் ஒரு பாம்புக்கும் ஒரு கெட்டவனுக்கும் என்ன வித்தியாசம், இந்த ரெண்டில் யார் நல்லவா? ரெண்டுமே கெட்டது தான். அதில் எது தேவலைன்னா அது வந்து பாம்பு தேவலை சொல்லிட்டா. ஏன்னா பாம்பு வந்து எப்பயாவது தான் கிடைக்கும், மனுஷன் கெட்டவன் வந்து பதே ஒரு அடியிலையும் நமக்கு கெடுதல் பண்ணிகிட்டே இருப்பான், நம்மளை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டான். அதனால் இதை பாம்பை இது கெட்டவனோட தியஜ
துர்ஜன சம்சர்க்கம் பஜ சாது சமாகமம் குரு புண்ணியம் அஹோராத்திரம் அப்படின்னு நமக்கு படிச்சிருக்கோமே. துர்ஜன சம்சர்க்கம், அது பேட் பீப்புள், விக்கெட் பீப்புளோட இதை சாவகாசம் வச்சுக்காத. பஜ சாது சமாகமம், நல்லவர்களுடைய சங்கத்துலேயும் நல்லவர்களுடையும் சேரு. குரு புண்ணியம் அஹோராத்திரம், இரவும் பகலும் புண்ணியத்தை பண்ணு. ஸ்மர நித்தியம் அனித்தியதாம், எதுவுமே இந்த ஊரில் இதில் இந்த உலகத்தில் இருக்கிறது எதுவுமே எட்டர்னல் கிடையாது, எப்போ வேணால் அது அழிஞ்சு போகும். அதை மனசில் திருடப்படுத்தி வச்சுக்கோ அப்படின்னு உபதேசம் பண்ணுறது. அப்புறம் குயில்களுக்கெல்லாம் அழகு எதுன்னா அதனுடைய குரல் தான். அது வசந்த காலே சம்பிராப்தே காக்கா பிக்கஃப் பிக்கஹா அப்படின்னு. இது காக்காயும் இருக்குது, குரலும் இருக்குது. அதனுடைய இது வசந்த காலம் வந்ததுன்னா, அதாவது ஸ்ப்ரிங் சீசன் வந்ததுன்னா அதனுடைய இது குரலினுடைய இது தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு இல்லையா. குயிலுக்கு அழகு என்னென்னா அதனுடைய ஸ்வரம்னா குரல் தான் அழகு குயிலுக்கு. ஸ்திரீகளுக்கு அழகு எதுன்னா அவள் பதிவிரதையாக இருக்கிறது இல்லையா. இதை ஹஸ்பண்டே கதின்னு இருக்கிறது, அவர்களுக்கு சேவை பண்ணுறது தான் பெண்கள் ஸ்திரீகளுக்கு அழகு. கல்யாணமான ஸ்திரீகளுக்கு, மனைவிக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ரொம்ப அழகே இல்லாதவாளுக்கு எது அழகுன்னா படிப்பு தான் அழகு, கல்வி தான் அழகு. அழகற்றவர்களுக்கு கல்வி அழகு. அதனால் அழகு இருந்ததுன்னா படிக்கப்படாதுன்னு அப்படி அர்த்தம் இல்லை. இது தபஸ் பண்ணுறவாளுக்கு எது அழகுன்னா பொறுமை தான் அழகு. வேலை பார்த்துட்டே இருந்தேன்னா உங்களுக்கு தாரித்ரியம்ங்கிறது வராது. ஜபம் பண்ணிகிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு பாத்தகம்ங்கிறது, அதாவது டீக்ரேட் ஆகுது, டீப்ரமோட் ஆகுது, டீப்ரமோஷன்லாம் வராது. அப்புறம் மௌனமாக இருந்தால் சண்டை வராது. அப்புறம் முழிச்சுட்டே இருந்தால் பயம் கிடையாது. நல்ல இது பலசாலிக்கு எதுவுமே வெயிட்டுங்கிறது ஒரு பொருட்டே கிடையாது. எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் அவள் தூக்குவா. ஏன்னா வெயிட் லிஃப்டிங் தானே அவள் பண்ணின்னு இருக்கிறது. அப்புறம் வேலைன்னு வந்துடுத்துன்னா அதனுடைய டிஸ்டன்ஸ், அவள் ஒரு டிஸ்டன்ஸ் 20 மைலோ 30 மைலோ 15 கிலோமீட்டரோ அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அப்புறம் ஃபாரின்ங்கிறது வெளிநாடு வெளி தேசம்ங்கிறது படித்தவனுக்கு வெளிநாடு வெளி தேசம்னு எதுவும் கிடையாது. பிரியமாக இருக்கிறவாளுக்கு இவன் மனுஷன் அவன் மனுஷங்கிற பேதம் கிடையாது. அதை நான் பண்ணணும்னு சொல்லலை, இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். குழந்தைகள் 5 வயசு வரைக்கும் கொஞ்சணும், 10 வயசு வரைக்கும் அடித்து வளர்க்கணும், அதாவது கண்டித்து வளர்க்கணும். ஒரு இது டைம் அவுட்லாம் கொடுத்து பாத்ரூமில் உட்கார வைப்பா சில பேர். அப்படி டிசிப்ளின் பண்ணி வைப்பா. ஏன்னா சொசைட்டியில் பிஹேவியர் ரொம்ப முக்கியம் இல்லையா. நார்ம்ஸ், கையை தூக்கி சுரிஞ்சுன்னு இருக்கிறது, அதெல்லாம் பப்ளிக் நார்ம்ஸ்னு இருக்கே, அது மாதிரி அதை ஃபாலோ பண்ணணும். பிராப்தேது இதை 16 வயசு ஆகிடுதுன்னா பையனை ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் இது ஒருத்த மனுஷன் இருக்கான்னா அவனுக்கு ஒரு மனுஷனோ பொண்ணோ, ஒரு பையனோ பொண்ணோ இருக்கான்னா, இல்லை மனுஷனோ ஒரு பொண்ணோ இருக்கோ, ஒரு பையனோ பெண்ணோ இருக்கான்னா
இந்த 4 இருக்கணும். அவளுடைய எஃபர்ட் வந்து ஒரு தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், இந்த 4 புருஷார்த்த சதுஷ்டயத்தில் ஏதாவது ஒரு மார்க்கம், எதையாவது ஒன்று அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவள் வந்து அவள் இறந்து போனவாளுக்கு சமானம் அப்படி சொல்கிறான். அதனால் ஏதாவது அதாவது நீங்கள் பிறக்கும் போதே இதெல்லாம் வந்து நிச்சயிக்கப்படுகிறது அப்படி சொல்கிறா. என்னென்னா உங்களுடைய ஆயுஷ்காலம், உங்களுடைய வேலை, உங்களுடைய பணம், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வீடு அல்லது இருப்பிடம், இதெல்லாம் வந்து முன்னாடியே நீங்கள் பிறக்கும்போதே தீர்மானம் பண்ணிடுறா அப்படின்னு. அப்போது இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் கவலைப்படப்படாது அப்படின்னு. அப்புறம் ஒரு ஹேம்லெட்டில் போய் வசிக்கிறது, அப்புறம் ரொம்ப மட்டமானவனுக்கு சர்வ் பண்ணுறது, சேவை பண்ணுறது, பணிவிடை செய்கிறது, அப்புறம் மட்டமான சாப்பாடு அதை சாப்பிட்றது, அப்புறம் வந்து மனைவி இருக்கா, எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கா, கோவப்பட்டுட்டே இருக்கா, கரண்டியெல்லாம் பறக்கிறது, ஆக்னேய அஸ்திரம், அதெல்லாம் பிளேட்டுனா அது சுதர்சன சக்கரம், அதெல்லாம் பறக்கிறதுனா அது கோவப்படுற மனைவி, அப்புறம் வந்து முட்டாளான பையன், அப்புறம் வந்து விதவையான மகள், இதெல்லாம் வந்து அக்னியே இல்லாமல் மனுஷனை தகிக்கிறதாம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. ராஜாக்கள்லாம் வந்து எதையுமே ஒரு தரம் தான் சொல்லுவாள், பண்டிதர்களும் அதே போல் ஒரு தரம் தான் சொல்லுவாள். அப்புறம் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லும்போதும் அவள் வந்து சோபனம் தாசியாமின்னு பொண்ணோட அப்பா சொல்கிறாருன்னா அதுவும் ஒரு தடம் தான் சொல்லப்படுறது. இதெல்லாம் இந்த 3ம் ஒரு தடவை தான் சொல்லப்படுறது. நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது. அதனால் உங்களால் முடிஞ்சால் மட்டுமே அந்த வார்த்தையை கொடுக்கணும், அந்த அந்த ப்ராமிஸை பண்ணணும், இல்லைன்னா அதை பண்ணக்கூடாது. அப்புறம் ஒத்தராக இருந்து ஜபம் பண்ணணும். 3 பேர் 2 பேராக இருந்தான்னா 2 பேராக சேர்ந்து படிக்கணும். படிக்கிறதுக்கு 2 பேராவது முக்கியம் இருக்கணும். பாடுறதுக்கு அட்லீஸ்ட் 3 பேராவது இருக்கணும். அப்புறம் இதுக்கு 4 பேராக வாக்கிங் ஏதாவது போகிறீர்கள் அப்படின்னா 4 பேராக போகலாம். யுத்தத்துக்கு போகும்போது மினிமம் 5 பேராவது இருக்கணும். ஒரு சண்டைக்கு போகிறேன்னா ஒத்தராக போய் மாட்டிக்கப்படாது. மினிமம் ஒரு 5 பேராவது இருந்தால் தான் சண்டைக்கு போகலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அப்புறம் குழந்தைகள் இல்லாதவனுக்கு வீடானது சூன்யம், காலியாக இருக்கிறது. அப்புறம் பந்துக்கள் இல்லாதவனுக்கு திக்குகள் சூன்யம். முட்டாளுக்கு இதயம் வந்து சூன்யம். தாரித்ரியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தரித்திரனுக்கு எல்லாமே சூன்யம் இல்லையா. அதாவது தாரித்ரியம் மரணாத் அதிரிச்சது, இது வந்து சாவை விட கொடுமையானது தாரித்ரியம். அதனால் நிறைய தானம் பண்ணுங்கோ. சில பேர் வந்து என்ன சொல்கிறான்னா, அதான தோஷேன பவே தரித்திரஹா. ஏன் தரித்திரனா ஒருத்தன் பிறக்கிறான் அப்படின்னா அவன் வந்து முன் ஜென்மால தானமே பண்ணலை, அதனால். அப்புறம் தாரித்ரிய தோஷேன கரோதி பாப்பம். அவன் ஏழையாக இருக்கிறதுனால பாபங்கள்லாம் பண்ணுறான். அவனுடைய ஏழ்மையை நீக்கிக்கிறதுக்கு
என்னென்னலாமோ பாவம் பண்ணுறான். பாப்பாதவசியம் நரக பிராப்தி. பாபம் பண்ணுறதுனால நரகம் இஸ் ஹெல் இஸ் கேரண்டீடு. அதனால் புனர்தரித்திரா புனரேவ பாப்பி. மீண்டும் மீண்டும் பாபம் பண்ணுறவனாகவும் தரித்திரனாகவும் இருந்துகிட்டே இருக்கான். இந்த சக்கரத்துலேருந்து அவன் வெளில வரதே இல்லைன்னா. அதனால் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் வெல் ஆஃபாக இருக்கேன்னா முடிஞ்சதை உங்களால் முடிஞ்சதை தானம் பண்ணுங்க. அப்போ வந்து துர்பிக்ஷேச்ச அன்னதாத்தாரம் சுபிக்ஷேச்ச ஹிரண்யதம் சத்துரோகம் நமஸ்யாமி ரணே தீரம் ரிணே சுச்சிம். கிருஷ்ண பகவான் வந்து 4 பேரை நமஸ்காரம் பண்ணுறார். யாருன்னா துர்பிக்ஷேச்ச அன்னதாத்தாரம், பசி பஞ்சம், அப்படி பஞ்சம் நாட்டில் தாண்டவம் ஆடும்போது சாப்பாட்டை அன்னதானம் பண்ணுறது. அப்புறம் சுபிக்ஷேச்ச ஹிரண்யதம், நல்ல வெல் ஆஃபாக இருக்கேன்னா அப்போ சாப்பாடு கொடுக்கறது இல்லை, கோல்டு தானமாக கொடுக்கறது. அப்புறம் ரணே தீரம், உங்களுடைய ஆப்போனண்ட் வந்து ரொம்ப பலசாலியாக இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவனோட சண்டை போடுறது. அப்புறம் ரிணே சுச்சிம், சண்டை போட்டு உயிரை விடுறது. அப்புறம் இதை கடன் கொடுக்கறத வந்து திருப்பி கொடுக்கறத, கடன் வாங்கினா அதை திருப்பி கொடுக்கறதுல ரொம்ப ஆனஸ்டாக இருக்கிறது. இந்த இருக்கிறவன் இந்த 4 பேரையும் கிருஷ்ண பகவான் வந்து நமஸ்காரம் பண்ணுறார் அப்படி சொல்கிறா. அப்புறம் இந்திரியங்கள், நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு வித்வானானவன் கொக்கு மாதிரி இருக்கணும். அப்படின்னா கொக்கு எப்படின்னா தேசம் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது, அப்புறம் இடம், அப்புறம் காலம் டைம், கரெக்டான டைம், அப்புறம் பலம் தன்னுடைய ஸ்ட்ரென்த்து, இந்த 3த்தையும் வச்சுட்டு தான் இது வந்து எல்லா காரியங்களையும் அந்த கொக்கானது சாதிக்கும். அதனால் கொக்கு மாதிரி ஜனங்கள் வந்து காரியத்தை ஏதாவது சாதிக்கணும்னா கரெக்டான ரைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணணும். அப்படியே கடனை ஏதாவது எடுத்தோம் கவுத்தோன்னு இருக்கக்கூடாது. டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் இதை பற்றி எப்போதுமே நினச்சிட்டே இருக்கணும். என்ன சமயம், இப்போது நம்மளுடைய சமயம் எப்படி இருக்குது, நம்மளுடைய டைம் பீரியடு, ஜோசியரை கேட்டு தெரிஞ்சுட்டா கூட தப்பு கிடையாது. அப்புறம் வந்து எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, நான் எங்கே இருந்துட்டுருக்கேன், அப்புறம் எனக்கு எவ்வளோ வரவு செலவு, இதெல்லாம் பார்த்துக்கிறது. அப்புறம் நான் யார், என்னுடைய சக்தி என்ன அப்படின்னு அடிக்கடி நினச்சி பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு உபதேசம் பண்ணுறா. ஏதோ வாழ்க்கை இருந்தோம் எங்கேயோ வேலை பார்த்தோம் முடித்தோன்னு இல்லாமல் இதை நீங்கள் அப்பப்போ அதை நினச்சி பார்த்துக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் த லைஃப்பை வந்து டு த ஃபுல்லஸ்ட் நீங்கள் லிவ் பண்ணுறீங்களான்னு பார்க்கறதுக்காக. அப்புறம் பிராமணர்களுக்கெல்லாம் அக்னி தான் தேவதை, முனிவர்களுக்கெல்லாம் தன் இதயம்தான் தேவதை. அல்ப புத்தி, கொஞ்சம் ரொம்ப மந்த புத்தியில் இருக்கிறவாளுக்கு இது பிரதிமா இது கடவுளின் உருவம், அதனால் படம், அது வந்து தேவதை. எல்லாருக்கும் வந்து எல்லாத்தையும் சமமாக பார்க்கறதுக்கு உலகமே தேவதை தான், எல்லாமே பரபிரம்மஸ்வரூபமாக பார்ப்பா. அதனால் அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும். பிராமணனுக்கு வந்து குரு எதுன்னா அக்னி தான் குரு பிராமணனுக்கு. எல்லா வர்ணத்தார்களுக்கும் தேவதை யாருன்னா பிராமணன் தான் தேவதை. ஸ்திரீகளுக்கு மனைவிமார்களுக்கு குரு யாருன்னா ஹஸ்பண்ட் தான் குரு. எல்லாருக்கும் இந்த 3 பேருக்குமே குரு யாருன்னா வரக்கூடிய விருந்தாளிகள், அதிதி. அதனால் அதிதி சத்காரம் பண்ணி நீங்கள் எல்லாரும் முன்னாடி சொன்ன காரியங்கள்லாம் அனுசந்தானம் பண்ணிட்டு அதுபடி லைஃப்பை அமைச்சுக்கோங்கன்னு தாழ்மையோடு கேட்டுன்ட்டு
இன்றைக்கி இதோட முடிச்சுக்கிறேன்.